இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியன்ஸ் சாப்டர் 4. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து நாம் 25ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ஆங்கிலத்தில் வாசிப்போம் 24, 25. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. 25ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. எருசலேம் இப்பொழுது தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு இங்கே எழுதியிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். எருசலேம் என்பதை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு, ஆகார் என்பதையும் அதாவது ஸ்திரீ, ஆகார் என்கிற ஸ்திரீயும் எருசலேம் என்பதை இன்னொரு ஸ்திரீயுமாக ஒப்பிட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக இன்று வரையிலும் எருசலேம் என்பவள் அந்த ஸ்திரீ தான் மாத்திரமல்ல தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த எருசலேமை குறித்து, இந்த எருசலேம் என்கிற ஸ்திரீயை குறித்து பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், எருசலேம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? சுயாதீனம் உள்ளவளாக இருக்கிறாள். சுயாதீனம் உள்ளவளாக இருந்தவள், ஆனால் இப்பொழுது அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் அடிமைப்பட்டிருக்கிறாள். அடிமைப்பட்டது அவள் மாத்திரமல்ல, அவளோடு கூட அவளுடைய பிள்ளைகளும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசித்த இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இன்றும் சுயாதீனம் உள்ள நாம், பிரைஸ் தி லார்ட், சுயாதீனம் உள்ளவள் அப்படின்னு சொன்னா விடுதலை ஆக்கப்பட்டவள், இல்லை என்றால் விடுவிக்கிறவள். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? விடுவிக்கவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே சுயாதீனம் உள்ளவள் என்று சொன்னால் அவள் மேலிருந்த வாக்குத்தத்தமும் அவள் மேலிருந்த ஆசீர்வாதமும் என்னவென்று சொன்னால் அவள் விடுவிக்கப்பட்டவள், ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவள், ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்டவள். அப்படி ஆக்கப்பட்டிருந்த இந்த எருசலேம் என்கிறவள் மீண்டுமாக அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், தான் மாத்திரமல்ல தன் பிள்ளைகளோடு எப்படி ஆகார் என்பவள் அவள் அடிமைப்பட்டிருக்கிறாளோ
அவள் மாத்திரமல்ல, அவளுடைய குமாரர்களும் இல்லைன்னா அவளுடைய பிள்ளைகளும் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல இந்த எருசலேம் என்பவளும் அடிமைப்பட்டிருக்கிறார், தன்னோடு தன் பிள்ளைகளும் சேர்ந்து அடிமைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த வசனத்துல நாம் வாசித்தோம். இந்த வசனத்தை நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல தொடங்கினதை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த 2 குமாரர்களுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது, ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், பை எ ஸ்லேவ் உமன், அதாவது பை ஸ்லேவ் உமன். பிரைஸ் தி லார்ட். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். பை ஸ்லேவ் உமன், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன். பிரைஸ் தி லார்ட். இல்லை என்று சொன்னால் அடிமையானவள் மூலமாக பிறந்தவன். பிரைஸ் தி லார்ட். இந்த அடிமையானவளுக்கு பிள்ளை பிறப்பதற்கு யார் காரணமா இருந்தது? பாத்தீங்களா? தகப்பன் சைடுல ஒருத்தர் சொன்னார் ஆபிரகாம், தாய் சைடுல ஒருத்தங்க சொன்னாங்க சாராள். பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் காரணமாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இந்த அடிமையானவளிடத்தில் புத்திரன் உண்டாவதற்கும் பிறப்பதற்கும் யார் காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால், நம்ம சிலர் சாராள் அப்படின்னு சொன்னோம், சிலர் ஆபிரகாம் என்று சொன்னோம். ஒரு ஆள் அல்ல, தனிப்பட்டதல் 2 பேரும் இதற்கு காரணமாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். தொடங்கி வச்சது யார்? தொடங்கி வச்சது சாராய். முடிச்சு வச்சது யாரு? வழக்கம் போல நம்முடைய சகோதரர்கள் செய்யறது போல அந்த தகப்பனா இருந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அதை முடித்து வைத்தார். இதுல பங்கு யாருடையது என்று கேட்டீங்க அப்படின்னு சொன்னா 2 பேருடைய பங்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போதுமே இன்னொருத்தங்களை பிளேம் பண்ணியே பழக்கம், அந்த ஆதி காலத்திலிருந்து ஏதேனிலிருந்து உண்டான ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. நம்ம இன்னொருத்தங்க மேல பிளேம் பண்ணி குற்றத்தை சொல்லியே பழகினதுனால தான் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணிடுறோம், அவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பேசிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிமை பெண்ணிடத்தில் குமாரன் உருவாவதற்கு காரணமா இருந்தது யார் என்று சொன்னால் சாராயும் ஆபிரகாமும். பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் அங்கே ஒருமனப்பட்டார்கள். நமக்கு தெரியும், நான் போன வாரத்துல கூட சொன்னேன், ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா 2 பேரும் எப்படி நிக்கணும்? ஒருமனப்பட்டு நிக்கணும். நல்ல காரியத்துக்கு, கெட்ட காரியத்துக்கு இல்லை. புரியுதா? அதனால இப்ப இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கு இஷ்டம் போல எதை வேணாலும் செய்யலாம், அப்படி அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு நல்ல காரியம் செய்வதற்கு, இல்லைன்னா ஒரு போராட்டமான கடினமான சூழ்நிலை வந்தால் 2 பேரும் எப்படி நிக்கணும்? ஒன்றாக சேர்ந்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். இனி வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெறுவதற்கு, அவர்கள் பெற்றெடுப்பதற்கு யார் காரணமா இருந்தது? ஹல்லேலூயா. கர்த்தர் காரணமா இருந்தார். புரியுதா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம் செத்து போயிருந்தது. அவருடைய சரீரத்தினால் அவங்களுக்கு இயற்கையான முறையிலே அவர்கள் நார்மலாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாதிருந்தது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தன் வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருந்தபடி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் அந்த குடும்பத்திலே வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தேவன் காரணமாக இருந்தார். அல்லேலூயா. புரியுதா? அப்போ அவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்ட போது மாமிசத்தின் சந்ததியை பூமியிலே கொண்டு வந்தார்கள். தேவனும் ஆபிரகாமும் குடும்பமும் இணைந்த போது வாக்குத்தத்தின் சந்ததியை பூமியிலே வெளிப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் 2 பேர் மாமிசத்தில் இணையும் போது வெளிப்பட்டு வருகிறது மாமிசத்தின் சந்ததி. தேவனும் மனுஷனும், தேவனும் குடும்பமும் இணையும் போது வெளியே புறப்பட்டு வருகிறது வாக்குத்தத்தின் சந்ததி. அதனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிச்சிருப்பீங்க இன்னைக்கு எத்தனை பேர்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இருப்பார் என்று சொன்னால், உங்களை இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் கர்த்தரும் இணைந்து, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் போது நீங்கள் உங்கள் மூலமாக இந்த பூமியிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி, இல்லைன்னா வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் மனுஷனும் அல்ல, மனுஷனும் தேவனும் இணைய வேண்டும்.
ஹல்லேலூயா. அப்ப தேவனும் மனுஷனும் எங்கே இணைகிறார்களோ அங்கே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் இந்த பூமியிலே உண்டாகும். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக வரும் என்று சொன்னால், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி? அப்போ நம்ம அடிமைத்தனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அல்ல கொண்டு வர வேண்டியது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பூமியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு குழந்தை பேரோ இல்ல வேற ஏதாவது நன்மைகளோ நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்டதாக வர வேண்டுமாம்? வாக்குத்தத்தமான, இல்லை என்றால் சுயாதீனம் உள்ளதாக, இல்லை என்றால் ஆசீர்வாதம் உள்ளதாக இந்த பூமியிலே வரணும். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, அவர் மாத்திரமல்ல அதை செய்கிறது, மனுஷனை தேடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை பூமியிலே நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் மாத்திரமல்ல செய்ய நினைக்கிறாரு, அவர் யார் மூலம் அதை நிறைவேற்ற விரும்புகிறார்னு சொன்னால் உங்களையும் என்னை போன்ற மனுஷர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அன்று ஆண்டவர் தேடின போது கிடைத்த மனுஷன் தான் ஆபிரகாம். அன்று ஆபிரகாம் கிடைத்த போது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவனாக ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கானான் தேசத்திலே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து விட்டார். விட்ட தேவன் சொன்னாரு, நீ நடந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று நடந்து திரி, நீ நடந்து திரிகிற தேசத்தை உனக்கு நான் வாக்குத்தத்தமாக உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இப்போ தேவனும் ஆபிரகாமும் இணைந்த போது, தேவனும் ஆபிரகாமும் இணைந்த போது அந்த வாக்குத்தத்தம் அந்த ஆபிரகாமின் மூலமாக வெளிப்பட ஆரம்பித்தது, நிறைவேற ஆரம்பித்தது. இன்று வரையிலும் அது ஆசீர்வாதமாக, சுயாதீனமாக, சுதந்திரமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம நினைக்கணும், நம் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பூமி அப்படின்னு சொன்னா அப்படி பெரிய பூமின்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்போ 1,00,000 பிள்ளைங்க இருக்காங்க வைங்களேன் ஆபிரகாமுக்கு. இந்த 1,00,000 பிள்ளைகளும் 1,00,000 கிராமத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? அப்போ எத்தனை கிராமம் இப்ப ஆசீர்வதிக்கப்படும்? 1,00,000 கிராமம் இப்ப என்ன செய்யப்படுது? ஆசீர்வதிக்கப்படும். இப்ப இந்த பட்டணத்துல நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நம் மூலமாக இந்த பட்டணம் என்ன செய்யப்படணும்? அது எப்படிங்க நம்ம மூலமெல்லாம் ஆசீர்வாதம் வரும்? எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமோடு எப்பொழுது தேவன் இணைந்து சபிக்கப்பட்டிருந்த கானான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறினதோ அதே போல நம்மோடு கூட கர்த்தர் இணைந்தார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை ஆனாலும் சரி, உங்கள் குடும்பம் ஆனாலும் சரி, உங்கள் பட்டணம் ஆனாலும் சரி, நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பட்டணத்தை உங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருக்குமானால் அந்த சபையின் மூலமாக அந்த பட்டணம் வாழும். எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போல ஒரு பட்டணத்தை அழிக்கணும்னு சொன்னாலும் சபை சீர்கெட்டு போனதானால் அந்த சபை மாத்திரமல்ல, பட்டணத்தோடு சேர்ந்து சபை என்ன செஞ்சிடும்? அழிந்தே போகும். பிரைஸ் தி லார்ட். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சபை ஆண்டவருக்கு பயந்து பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஒரு சபை ஒரு பட்டணத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த சபையின் மூலமாக அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் மூலமாக, உன் சந்ததி மூலமாக தேசங்கள் இல்லைன்னா சந்ததிகள், பூமியில் உள்ள வம்சங்கள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்ததான ஆபிரகாமின் அந்த சுயாதீனம் உள்ள ஆசீர்வாதம் இன்று வரையிலும் அடிமைப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். இது எத்தனை முறை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார். ஆனாலும் இன்று வரையிலும் எருசலேம் என்பவள் என்ன செய்துட்டு இருக்கிறா?
அடிமைப்பட்டு இருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் எத்தனையோ முறைகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நாம் அநேக நேரங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் இந்த காலைகளில் நம்மோடு பேச விரும்புகிற காரியம். நாம் அடிமைப்பட்டவர்களாக அல்ல, அடிமையானவளின் பிள்ளைகள் அல்ல, சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து நம் அடிமைத்தனத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இராதபடிக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியாக இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை முதலாவது அறியணும். பிரைஸ் தி லார்ட். நாம் அடிமைப்பட்டவளின் பிள்ளைகள் அல்ல, நாம் சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு சுயாதீனம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எருசலேமோ அந்த சுயாதீனத்தை விட்டுவிட்டு ஆகார் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறது போல இன்று வரையிலும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அடிமைப்பட்டேனானால் யாரெல்லாம் அடிமைப்படுறா? நான் ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டேனானால் என் மனைவி அந்த காரியத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும், என் பிள்ளைகளுக்கு அதில் பங்கு இல்லாமல் இருந்திருந்தாலும், அவர்கள் என்னோடு சேர்ந்து என்னுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தம் அவர்களும் அடிமைத்தனத்தில் இணைந்து கொள்ளுகிறார்கள். இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் ஏதேனில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாமிசமா இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் குடும்ப வாழ்க்கையில தன் மனைவியை தவிர, தன் புருஷனை தவிர வேற ஒருத்தனுக்கும் வேற ஒருத்திகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு பர்சன் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாலே நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய். ஆனால் நீ எதற்காக அழைக்கப்பட்டவன்? சுயாதீனத்திற்கு அடிமை அழைக்கப்பட்டவன். நீ அடிமைப்பட்டது நிமித்தமாக அந்த அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் இருக்கிற மனைவியும் அந்த அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் இருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து உன் நிமித்தமாக அடிமைப்பட்டு கிடக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா நீ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடிமைத்தனம் என்பது நமக்கு தெரியும், பாவம் இல்லையா? பாவம் தான் நம்மளை என்ன செய்கிறது? அடிமைப்படுத்துகிறது. அந்த சாப்டருக்குள்ள போக விரும்பல. இந்த ஆகார் இந்த எருசலேம் என்பவள் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறாள்? எத்தனை முறை ஆண்டவர் இந்த எருசலேமை விடுவித்தார்? யார் மூலமாக விடுவித்தார்? யார் மூலமாக எல்லாம் நன்மையை கொண்டு வரும்படி பிரயாசப்பட்டார்? ஆனாலும் இந்த எருசலேம் என்ன செய்ய மாட்டேங்குது? தன் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாதவளாக, தன்மேல் இருக்கக்கூடிய அந்த நன்மையை புரிந்து கொள்ளாதவளாக, தன்மேல் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளாதவளாக இன்று வரையிலும் தானும் தன் பிள்ளைகளுமாய் இணைந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இந்த 24ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. இது நியாயப்பிரமாணம் என்கிற அந்த ஏற்பாடு. அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பிரைஸ் தி லார்ட். இதுல 2 ஸ்திரீகளை குறித்து பேசுறார் பவுல். 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 2 குமாரர்களை குறித்து பேசினார். நமக்கு தெரியும் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி, இல்லையா? யாரெல்லாம்? ஆபிரகாமுடைய 2 குமாரர்கள் இஸ்மவேலும் ஈசாக்கும். அடுத்தது 2 ஸ்திரீகளை குறித்து பேசுறார். பிரைஸ் தி லார்ட். பேசினவர் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்மவேலுடைய பேரை உபயோகப்படுத்தல, 2 பிள்ளைகள்னு சொல்லி இருக்கிறாரு.
2 குமாரர்கள் சொல்லி இருக்கிறார். 2 பேருடைய பேரை உபயோகப்படுத்தல. 2 ஸ்திரீகளை சொல்லுகிறவர் இந்த 2 ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீயினுடைய பெயரை உபயோகப்படுத்துறார். இன்னொரு ஸ்திரீயினுடைய பெயர் அங்க என்ன செய்யல, உபயோகப்படுத்தல, சொல்லல. புரியுதா? சொல்லாம அந்த நம்ம இந்த படித்து கொண்டிருக்கும் போது நம்ம மைண்ட்ல எது ஏறி இருக்கும்? 2 ஸ்திரீ அப்படிங்கிறப்போ ஆகார் சாராய் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம மைண்ட்ல உடனே அதானே வந்திருக்கோம். வாசித்ததன்படி அப்படிதான் வந்திருக்கும். சுயாதீனம் உள்ளவள் அப்படின்னு சொல்றது யாரு? சாராய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? ஆனா சாராய்னு சொல்ல வேண்டிய இடத்துல எதை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா எருசலேமை கொண்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன அர்த்தம்? எருசலேம் என்பவள் தான் அடிமைப்பட்டிருக்கிறாளே ஒழிய சாராய் அடிமைப்படவில்லை. ஹல்லேலூயா. புரியுதா? சாரா என்பவள் அடிமைப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். எப்படி இது சாராய் அடிமைப்படல நம்ம எடுத்துக்கிறது? ஆபிரகாம் அடிமையானவன் அல்ல, ஆபிரகாம் சுயாதீனம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் என்பவன் சுயாதீனம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆபிரகாம் சுயாதீனம் உள்ளவனாய் இருந்தானால், ஆபிரகாம் விடுவிக்கப்பட்டவனாய் இருந்தானால் அவனுடைய மனைவியும் என்ன செஞ்சிருவாங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த சுதந்திரத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. அதனால பவுல் இங்க ஆகாரை உபயோகப்படுத்தினார், சாராயை உபயோகப்படுத்தல. பிரைஸ் தி லார்ட். சாராய்க்கு பதிலாக எருசலேம் என்கிற ஸ்திரீ என்ன செஞ்சிட்டாரு? எருசலேம் என்கிற பட்டணத்தை, எருசலேம் என்கிற தேவாலயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு? கொண்டு வந்துட்டார். இங்க இவர் சொன்ன இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டு நிருபம் ஆதியாகம புஸ்தகத்தில் நடந்தது. அன்று எருசலேம் என்கிற தேவாலயம் இல்லை. புரியுதுங்களா? எருசலேம் தேவாலயம் எப்ப கட்டப்பட்டது? சாலோமன் காலத்தில் கட்டப்பட்டது. புரியுதா? ஆனா இவர் சொல்றது சாலோமனுக்கு முந்தின காலம். அப்ப எருசலேம் என்கிற பட்டணத்தை குறிப்பிடுகிறார், தேவாலயத்தை அல்ல. அல்லேலூயா. எருசலேமிலே என்ன செய்யப்பட்டது? ஆலயம் கட்டப்பட்டது. எருசலேம் என்கிற பட்டணத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப இங்கு சொல்லப்படுகிற காரியம் சாராய் அல்ல, எருசலேமை குறித்து பேசுகிறாள். அப்ப இந்த எருசலேம் எங்கிருந்தது? இந்த எருசலேம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நமக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த எருசலேம் எங்க இருந்தது? எந்த ஊர்ல இருந்தது? சத்தமா சொல்லுங்க. மோரியா மலையிலே. மோரியா மலைன்னு எப்போது ஆண்டவர் சொன்னாரா? மோரியா தேசத்திலே நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு மலைக்கு நீ என்ன செய்? அதான் வாக்கு தத்துவம். அதான் அவனுக்கு கொடுத்த வார்த்தை. மோரியா தேசத்திலே. புரியுதா? மோரியா மலை அல்ல, மோரியாவிலே. அங்க எத்தனை மலை இருந்தது? எல்லாரும் கணிக்கிறாங்க 7 மலைகள் அங்க இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எருசலேம் என்பவள் அவளுடைய பிறப்பிடத்தை குறித்து முதலாவது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? எருசலேம் எப்படி பிறந்தது, எப்படிப்பட்டவளாக இருந்து எப்படி மாறினாள், மாற்றப்பட்டாள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்க இன்னைக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். எருசலேம் எப்படிப்பட்டதாக இருந்தது? வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே. என்ன சொல்லி கூப்பிடுறார் எருசலேமை? கானான் தேசமே. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த போதும் இந்த எருசலேம் என்ன செய்து கொண்டிருந்தது? அடிமைப்பட்டுதான் இருந்தது. புரியுதுங்களா? இது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருந்தது. இது அடிமைத்தனத்துக்குள்ளாக போகவும் போகிறது. பாபிலோன் என்கிற ராஜா என்ன செய்வார்? அந்த எருசலேமை அடிமைப்படுத்துவான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனமாக உரைத்தது உண்டு. இப்போ கானான் தேசத்தை குறித்து பேசும்போது எருசலேமை குறித்து வாசிங்க, திரும்ப வாசிங்க. கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும்
உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். நான் உன்னருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். கானான் தேசத்தினுடைய பிறப்பை குறித்து இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார். எப்படிப்பட்டதாக இருந்ததாம் கானான் தேசமே என்று சொல்லி எருசலேமை குறித்து அங்க பேசுற நம்ம வாசித்தோம் இல்லையா? என்ன சொல்றாரு? மனுபுத்திரனே, எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு கானான் தேசத்தை குறித்து, கானான் தேசமே அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். கானான் தேசமே, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால். அல்லேலூயா. அப்போ நீ எப்படி பிறந்தாய் என்று சொன்னால், நீ எப்படி பிறந்து கிடந்தாய் என்று சொன்னால், உன் தகப்பன் எப்படிப்பட்டவன்? எமோரியன். உன் தாய் ஏத்தித்தி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணின போது, அவன் கானான் தேசத்தில் வந்த அந்த காலத்தில், அந்த கானான் தேசத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. கேனியரும் கெனிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருந்ததுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்தேன் என்றார். அதாவது ஏற்கனவே அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அங்க யாரெல்லாம் இருந்தது? அந்நிய ஜாதியான புற ஜாதியான ஜனங்கள் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அருவருப்பான, அதாவது தேவனுக்கு கோபமூட்டக்கூடிய அருவருப்புகளை, விக்கிரக ஆராதனைகளை, பலவிதமான மூட பழக்க வழக்கங்களை உடைய ஜனங்களாக இருந்தார்கள். இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் யாருக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். இப்போ ஆபிரகாம் அந்த தேசத்துல வருகிற வரையிலும் அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அடிமைப்பட்டிருந்தது. அது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அந்த தேசத்திலே கொண்டு வந்த மாத்திரத்தில் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின மாத்திரத்தில் அந்த அடிமைத்தனம் என்ன செய்யப்பட்டது? தேசத்தில் இருந்த அடிமைத்தனம் என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டு சுயாதீனம் உள்ளவளாக ஆனாள். புரியுதா? சுயாதீனம் உள்ள தேசமாக, அதாவது விடுவிக்கப்பட்டவனுக்கு, சுயாதீனம் உள்ளவனுக்கு அந்த தேசம் எப்படி செய்யப்பட்டது? சுயாதீனமாக, ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேசம் ஆபிரகாம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பதுதான் நம்ம எசேக்கியேல்ல வாசித்தோம். கானான் தேசமே, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ எப்படிப்பட்ட ஆளாயிரு, எப்படிப்பட்ட தாய் தகப்பன் உனக்கு? எமோரியனும் ஏத்தியனுமாக இருந்தார்கள். அதாவது கர்த்தரை தொழுது கொள்ளாத ஜனங்களாக இருந்தார்கள். நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா. எத்தனை பேர் இந்த இடத்துல கர்த்தரை அறியாத, கர்த்தரை தொழுது கொள்ளாத பின்னணியில் நீங்க வந்திருக்கிறீங்க?
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காத, தொழுது கொள்ளாத பின்னணியத்திலிருந்து வந்த ஒவ்வொருடைய வர்த்தமானம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் தகப்பன் எமோரியன், தாய் ஏத்தித்தி. அப்படின்னு சொன்னா கர்த்தரை தொழுது கொள்ளாத சந்ததியிலிருந்து வந்தவர்கள். இப்படி வந்தவர்களுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. எமோரியனிடத்திலிருந்தும் ஏத்தியனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறவர்களுக்கு என்ன கிடையாது? லைஃப் என்கிறது, ஜீவன் என்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற போது மரணத்துக்கு ஏதுவாக இந்த கானான் இல்லை என்றால் எருசலேம் கிடந்த போது எப்படி சொல்றாரு விளக்கம் அந்த இடத்துல? உன்னை உன் பக்கத்தில் வந்து உனக்கென்று ஒரு காரியம் செய்வதற்கு ஒருவரும் உன்னிடத்துல வர முடியாது. அந்த அளவுக்கு நீ அருவருக்கப்படத்தக்கவன், அந்த அளவுக்கு அருவருப்பு உன்னிடத்தில் இருந்தது. ஒருவரும் உன்னை என்ன செய்யல, சுத்திகரிக்க முடியாது. நீ மிதிப்படுவதற்கு ஏதுவாக இருந்தாய். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை இங்க, எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. நான் கர்த்தர் மாத்திரம் என் வாழ்க்கையில வரல அப்படின்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் சாட்சியாக? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில வராம போயிருந்தால், நான் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போயிருந்தால், இயேசு என் வாழ்க்கையில வராமல் போயிருந்தார், ஆனால் இன்று வரை நான் என்ன ஜீவனோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால் என் பிறப்பின் வர்த்தமானமே வேற. ஹல்லேலூயா. என்னை கையில் எடுத்து தூக்குவதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, என்னை ஏன் கேட்கறதுக்கு ஒருவருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நான் கைவிடப்பட்டவனாக இருந்த அந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவர் என் அருகிலே வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆண்டவர் என் அருகிலே வந்தார். நான் மிதிப்படுவதற்கு ஏதுவாக இருந்தவன், என் ஆண்டவர் என் அருகிலே வந்தார். அப்படி கிடந்த போது ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உன் அருகில் என்ன செய்யல, வரல, நான் உன் அருகிலே கடந்து வந்தேன். இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை தேடி வந்ததுனால, பிதாவாகிய தேவன் உங்களை தீர்மானித்ததினால், அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருந்ததினால் தம்முடைய குமாரனை உங்களிடத்தில் அனுப்பினார். அப்ப இயேசு இல்லாதவனுடைய வாழ்க்கையில சாபம், அருவருப்பு, பாழ்கடிப்புகள் நிலைத்திருக்கும். இயேசுவருடைய வாழ்க்கையில வந்துட்டார் என்று சொன்னால் பாவம் மாறி போகும், அருவருப்புகள் மாறி போகும், மரணம் மாறி போகும், ஜீவன் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நம்மளுடைய விசுவாசமே நான் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதுதான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா என்னை ரட்சித்தவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், அவர் பிழைத்திருக்கிறபடியினால் நானும் பிழைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனமா நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல குறிப்பா நம்முடைய நாட்டுல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தெய்வன், ஜீவன் உள்ளவரும் நமக்காக ஜீவனை கொடுத்ததும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நான் சொல்லுகிற மரணம் என்பது இந்த உலகத்தின் மரணம் அல்ல, நான் சொல்லுகிறது நித்திய ஜீவன். நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு உள்ள ஜீவன். ஆமென். அது இயேசுவால மாத்திரம் தான் கிடைக்கும். அறிந்தவர்களுக்கு, புரிந்தவர்களுக்கு, அதை விசுவாசித்தவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது கேள்வியாக இருக்கும் என்றால், விசுவாசிப்பதற்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னா நீங்க விசுவாசித்து பாருங்க, நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால நாங்க பிழைச்சிட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்ததுனால நான் நல்லா இருக்கிறேன். என் குடும்பத்தினுடைய பின்னணியத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா என் குடும்பத்தை ஒருத்தங்களும் சீண்ட முடியாது. அவ்வளவு அருவருப்பு என் குடும்பத்துல. எங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் குடும்ப வாழ்க்கையில ஒரு குடும்பம் என்கிற ஒரு உறவு இல்லாமல் இருந்தது. எங்கள் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் தேவனாக இல்லாமல் இருந்தால், என்று கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில வந்தாரோ அன்று எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அன்று எங்கள் குடும்பம் தலைத்ததுன்னு எத்தனை பேரால சாட்சி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப நான் தலைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் இன்று நல்லா இருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய குடும்பம் என்னைக்கோ கெட்டு போயிருக்க வேண்டிய என் குடும்பம், என்னைக்கோ கெட்டு போயிருக்க வேண்டிய என் வாழ்க்கை, இயேசு என் வாழ்க்கையில வந்தபோது, இயேசு எங்கள் குடும்பத்தில் வந்தபோது, நாங்கள் இயேசுவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது எங்கள் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் தலைக்க ஆரம்பித்தது என்று இங்க சிலர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுயாதீனத்திற்கென்று அழைத்திருக்கிறார்.
Praise the Lord. இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை ஆண்டவர் சுதந்திரவாளியாக அழைத்திருக்கிறார். இன்று காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பு சுதந்திரவாளியாக சுயாதீனம் உள்ளவனாக இருக்கும்படியாக மீண்டும் ஆகாரை போல அடிமைத்தனத்தில் போய் விழுந்துராத. எதிலிருந்து விடுவிக்கப்பட்டாயோ அந்த விடுவிக்கப்பட்டதிலே போய் திரும்ப அடிமைத்தனம் ஆயிராத. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்? ஆமென். நான் விடுவிக்கப்பட்டேனானால் நீ எதிலிருந்து விடுவிக்கப்பட்டாயோ அந்த விடுவிக்கப்பட்டதிலிருந்து திரும்ப போய் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டுறாத. அந்த அடிமைத்தனம் உன்னை கொண்டு போடும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எதற்கு அழைத்திருக்கிறார்? சுயாதீனத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகளாய் உன்னை அழைத்திருக்கிறார். இது உன்னால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்மளை குறித்து நம்ம கொஞ்சம் ஒரு கீழ்த்தரமாகவே யோசிச்சு பார்ப்போம், அப்படிதானே? நமக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு, அண்டர் எஸ்டிமேட் போடுறது. நமக்குள்ளேயே நம்ம ஒரு தாழ்ந்த எண்ணம். பிரைஸ் தி லார்ட். ஏங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போட்டோம், இயேசு கிறிஸ்து இல்லாதவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் உங்களுக்கு கீழே தான். இது நமக்கு தெரியறது இல்லை. அல்லேலூயா. இது நம்ம புரிஞ்சு கொள்றது இல்லை. அதனாலதான் நாம என்ன செய்கிறோம்? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு மேலான ஒரு உயர்ந்த அதிகாரியே இருக்கட்டும், உலகத்தின் பார்வையில் அவன் உயர்ந்த அதிகாரி, ஆனா பரலோகத்தின் பார்வையில் நான் தான் உயர்ந்தவன். ஏன்னு சொன்னால் கர்த்தரின் தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கணும்? நான் கர்த்தரை அறிந்தவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவன். அவன் அல்ல, நானே உயர்ந்தவன். ஆனால் உலகம் எழுதி வைத்திருக்கிற சட்டத்தின்படி, அவன் உலக பிரகாரமான சட்டத்தின்படி உயர்ந்தவனாக இருந்தாலும் வேதம் சொல்லுது நம்ம கீழ்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவன் கர்த்தரை அறியாதவனாக இருந்தாலும் உலகம் அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிற போது அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? இது தேவனுக்கு முன்பாக பிரியமும் மகிமையுமா இருக்கிறது. வேதம் சொல்லுது. புரியுதா? அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்க்க கூடாது. ஏன்னு சொன்னா எல்லா அதிகாரத்துக்கு மேல ஒரு அதிகாரம் உண்டு பாருங்க. அந்த அதிகாரம் என்ன செய்யும் தெரியுமா? ஒருவனை தள்ளும், ஒருவனை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லாதவனையும் தூக்கி எடுத்துக்கொண்டு உயர்த்தி வைக்கும், உயர்ந்து ஸ்தானத்தில் இருக்கிறவனையும் ஒன்றுமில்லாத இடத்துல கொண்டு புல்லு மேய வைக்கும். அதுதான் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுடைய நம்முடைய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருடைய அதிகாரம். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நான் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேனானால் இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, ஈவு. ஏன் விடுவிக்கப்பட்டேன் என்று சொன்னால் நான் சுயாதீனம் உள்ளவரின் பிள்ளைகளாகும்படி. புரியுதா? நான் சுதந்திரவாளி ஆகும்படி. பிரைஸ் தி லார்ட். சுதந்திரவாளியாகும்படி விடுவிக்கப்பட்ட நான் திரும்பவும் ஆகாரை போல அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் விக்கிரக ஆராதனைகள் விடுவிக்கப்பட்டிருப்போம் இல்லையா? சில விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்போம். நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க, இந்த பழக்கம் எல்லாம் எங்கிட்ட எப்படிதான் போச்சுன்னே தெரியல. எப்படி போச்சு தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்றேன், இயேசு வந்ததுனால போச்சு. இந்த வழக்கத்தை எப்படி நான் வெளியே வர்றதுனே தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்றேன், இயேசு வந்தா போகும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்தா விட முடியாத பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. புரியுதா? ஆனா இன்னும் நாம் விடணும்னு நினைக்கிறது விட முடியலையா? ஆண்டவர் சொல்றார், இன்னும் அவரிடத்துல என்ன செஞ்சிருங்க? கிட்டி சேர்ந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அவரால் அன்றி ஒருவனுக்கும் விடுதலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இயேசு அல்லாமல் ஒருவனுக்கும் விடுதலை கிடையாது. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டுமானால் எந்த மனுஷனும் அடிமைத்தனத்தை உங்களை விடுதலையாக்க முடியாது. என் ஆண்டவராய் இயேசு ஒருவரே அடிமைத்தனத்தை விடுவிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த பழக்கத்தின் எப்படிதான் வெளியே வர்றதுனே தெரியல. இந்த விக்கிரக ஆராதனைகளை விட்டு எப்படிதான் வெளியே வர்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியுது விக்கிரக ஆராதனை பாவம், விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம்னு தெரியுது. இதை விட்டு எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. நீ இந்த கேள்வியோடு இருப்பி என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், விசுவாசித்தார். அல்லேலூயா. விசுவாசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிறதுல பாதி பேருக்கும் அதிகமான பேர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான். கை தூக்கி சொல்லுங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க?
பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலேயே போயிருச்சு போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களாக வந்ததல்ல, இவர்களை கொண்டு வந்தது கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவர் எப்பொழுது ஜீவனுள்ள தேவனாக உங்களுக்கு வெளிப்பட்டாரோ, நீங்க எப்ப விசுவாசித்தீர்களோ அன்று கர்த்தர் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க யாருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க? யாருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க? சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. இது எருசலேமுக்கு, எருசலேமே அறியாமலும் எருசலேமே எதிர்பார்க்காமலும் எருசலேமுக்கு கிடைத்த நன்மை. ஆண்டவர் எருசலேமை எதற்கு அழைத்தார்? சுயாதீனம் உள்ளவளாக, அவள் மூலமாய் வெளியே வருகிறவர் அத்தனை பேரும் சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக வெளிப்படும்படியாக. ஆனால் எருசலேமோ பிரைஸ் தி லார்ட், இன்னும் நான் அடிமைத்தனத்தில் தான் இருப்பேன் என்று விரும்புது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், வாசிங்க 37ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமே எருசலேமே, மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இது யார் சொன்ன வசனம்? இயேசு தம்முடைய சொந்த வாயினால் பேசின வசனம். புரியுதா? என்ன சொல்றாரு? சாராய கூப்பிடல, சாராய பேரை சொல்லல, தேவாலயத்தையும் பேசல. பிரைஸ் தி லார்ட். எருசலேமை பேசுகிறார். புரியுதா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை. எதற்காக எருசலேம் இடத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு? அவள் உணர்வடையும்படியாக. அவள் ஏற்கனவே சுயாதீனம் உள்ளவள். நம்ம வாசித்தோம் கலாத்தியர்ல. மேலான எருசலேம் எப்படிப்பட்டவள்? அதாவது இந்த எருசலேம் என்பவள் சுயாதீனம் உள்ளவள். ஆனா அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அடிமைப்பட்டு கிடக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் சுயாதீனத்தினால் விடுவிக்கப்பட்டவர்கள். அந்த சுயாதீனத்திற்கென்று, ஆசீர்வாதத்துக்கு, அந்த விடுதலைக்கென்று நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இங்கே சிலர் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை. இப்போ நம்ம தீர்க்கதரிசி, சிலர் கேட்கலாம், நாங்க எங்க தீர்க்கதரிசியை கொலை செஞ்சோம் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு வசனம் பேசும்போது இந்த வசனத்தை ரிஜெக்ட் பண்றது எதுக்கு அடையாளம்? ஆமா, நமக்கு தீர்க்க தரிசனமாக வசனம் வரும்போது நமக்கு தான் தெரிஞ்சும் அது ஒண்ணுமே தெரியாதது மாதிரி இருக்கீங்க பாருங்க. அது எதற்கு சமம்? கொலை பழிக்கு சமம். உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம். உன்னிட தீர்க்க தரிசின்னு சொன்னா அவன் மனுஷன் அல்ல, அவன் கொண்டு வருகிற வசனம். தீர்க்க தரிசி எதுக்கு வருவான்? ஆண்டவர் சொன்ன வசனத்தை கொண்டு வருவான். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கொண்டு வருவான். எதற்கு? நீங்கள் உணர்வடையும்படியாக, நீங்கள் மனம் திரும்பும்படியாக. எருசலேமுக்கு அப்படி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் எப்போ உணர்வு வரும்? சபைக்கு வரும்போது வரும். அப்படிதானே? ஆண்டவர் நமக்கு சபையில வரும்போது பேசுவார். நமக்கு தெரியாது, நமக்கு தான் ஆண்டவர் பேசுறார். ஆனாலும் அப்படியே இருப்போம் பாருங்க. நமக்கு இல்லை, கிடையாது. அப்படி இது ரிஜெக்ட் பண்றது. எனக்கு இல்லை, அவளுக்கு தான். இது எனக்கு இல்லை, அவனுக்கு தான். இதுல கைதே இருந்தவங்க நம்ம விசுவாசிக்க பார்த்துங்க. நமக்கு தான் தெரிஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? சோத்ர சோத்ர சோத்ர, அல்லேலூயா அல்லேலூயா. இதை ரிஜெக்ட் பண்ணுகிற போது, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணும் போது நான் எதை தள்ளுகிறேன்? தீர்க்கதரிசியை தள்ளுகிறேன், தீர்க்க தரிசன வார்த்தையை தள்ளுகிறேன். அப்படின்னு சொன்னா நான் கொலை செஞ்சிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே யார சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தார் ஆண்டவர்? எருசலேமின் பிள்ளைகளை. அதான் அங்க பவுல் சொன்னாரு, எருசலேம் என்பவள் ஆகாருக்கு, ஆகார் எப்படி தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டு இருக்கிறாளோ அதே போல எருசலேமும் தன் பிள்ளைகளோடு என்ன செஞ்சிருக்கிறா? அடிமைப்பட்டு கிடக்கிறார். ஆனால் எருசலேம் எப்படிப்பட்டவள்?
சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவள், அவள் சுயாதீனம் உள்ளவள், அவள் விடுவிக்கப்பட்டவள். எப்படி விடுவிக்கப்பட்டாள்? நான் உன் அருகிலே வந்தபோது, மிதிபடுவதற்கு எதுவாய் கிடந்த உன்னருகே நான் வந்தபோது ஒரு வார்த்தையை சொன்ன, நீ பிழைச்சுக்கோன்னு. நீ பிழைச்சிட்ட. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அதுல நீங்க வீட்டுல போய் டைம் இருந்தா வாட்சி பாருங்க, பிழைச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கறத நம்ம வாசிக்க முடியும். அதே அதிகாரத்துல தான் எருசலேம் என்னென்ன அருவருப்புகளும் செய்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆண்டவர் பிள்ளைகளை எதற்கு கூப்பிடுறாரு? சுயாதீனத்திற்கு என்று அழைக்கிறார். எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். பிரைஸ் தி லார்ட். ஆனா பிள்ளைகளுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்லை. ஏன் பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லை? தாய்க்குமே விருப்பம் இல்லை. அல்லேலூயா. தாய்க்கும் விருப்பம் கிடையாது. தாயை போல யார் இருப்பான்? பிள்ளை. தகப்பனுக்கும் விருப்பம் கிடையாது. தகப்பனை போல பிள்ளை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேமே நீ சுயாதீனம் உள்ளவள். உனக்கு சுயாதீனத்தை கொடுத்ததே யார் தான்? நான் தான். உன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்? எதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள்? சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். புரியுதா? அந்த சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்ட நீ இந்த சுயாதீனம் உள்ள இந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் வேண்டாம் என்று சொல்லி நீ ஆகாரை போல நீயும் அடிமைப்பட்டிருக்கிறாய், உன் பிள்ளைகளும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை என்னுடைய வார்த்தைகளை கொடுத்து நான் அனுப்பினேன். நீங்கள் மனம் திரும்பும்படியாக, நீங்கள் விடுவிக்கப்படும்படியாக, நீங்கள் உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக எத்தனையோ தடவை என்ன பண்ணேன்? என்னுடைய தீர்க்கதரிசிகளை வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினேன். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, விருப்பம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்கிறாரு, எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறாரு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. என்ன எப்படிப்பட்ட காரணமா இருக்கட்டும், விக்கிரக ஆராதனை பழக்கமாவே இருக்கட்டும், விட முடியாத பாவங்களா இருக்கட்டும், விட முடியாத ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எத்தனையோ தரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். எத்தனையோ தரம் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வந்தது. எத்தனையோ முறை ஆண்டவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னோடு பேசினார். எனக்கோ விருப்பம் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இன்றும் ஆகாரை போல, ஆகார் மாத்திரம் அவருடைய பிள்ளை போல அடிமைப்பட்டே கிடக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ அடிமையின் பிள்ளைகள் அல்ல, நீங்க சுயாதீனத்தின் பிள்ளைகள், சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு ஏற்பாடு. ஒரு ஏற்பாடு என்பது அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட ஏற்பாடு, இரண்டாம் ஏற்பாடு என்பது ஆவிக்குரிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற சுயாதீன ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டுக்குள்ளே வருகிறவன் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன், ஒரு விடுவிக்கப்பட்டவன், ஒரு சுயாதீனம் உள்ளவன் ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னா, அவன் நிமித்தமாக அவனுடைய சரௌண்டிங் என்ன செய்திருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்தில் வெளிப்படக்கூடிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரியவனை கர்த்தர் நாட்டுகிறார் என்று சொன்னால், அந்த ஆவிக்குரியவன் நிமித்தமாக பரத்திலிருந்து ஏராளமான நன்மைகள் வரும். அது நிச்சயமா வரும். பிரைஸ் தி லார்ட். அந்த நன்மைக்குரியவனாக அந்த ஆவிக்குரியவன் மாறணும், இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா? கொஞ்சம் வேதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேசங்கள், எத்தனையோ தேசங்கள் கர்த்தரால் அழிக்கப்பட்டிருக்கு இல்லையா? எத்தனையோ தேசங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கு. எத்தனையோ தேசங்கள், பட்டணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே ஆவிக்குரியவன் செய்கிற பாவம், கர்த்தருடைய ஜனங்கள் செய்யக்கூடிய பாவம். புரியுதா? அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அந்த பாவத்தை செய்யாதவனே என்ன மாறிக்கொண்டு போகுது. அல்லேலூயா. அதே நேரம் ஒரு ஆவிக்குரியவன் அந்த இடத்துல ஆவிக்குரியவனா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டான்னு சொன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு வரக்கூடிய தீங்கு கூட உங்கள் நிமித்தம் வராது. விசுவாசிக்கிறீங்களா? ஏங்க, இதுதாங்க சுயாதீனம் உள்ள ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். என் பக்கத்தில் இருக்கிறவன் கர்த்தரை அறியாதவனா இருக்கலாம், ஆனால் என் நிமித்தம் அவன் காக்கப்படுவான். அந்த நன்மை உண்டு நமக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நாமே ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம்.
நாமே தடுமாறிட்டு இருக்கிறோம், நாமே போராடிட்டு இருக்கிறோம், நாமே இந்த ஆசீர்வாதத்தை அறியாமல் இருக்கிறோம். அதான் அதுல வேதனையே. நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு உரியவன் என்கிறதை நான் அறியாமல் இருப்பதுதான் வேதனையே முதலாவது. அல்லேலூயா. ஆபிரகாம கர்த்தர் சொன்னார், நீ இந்த தேசத்துல வந்திருக்கிற உன் நிமித்தமா என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம். அந்த தேசத்துல என்ன இருந்தது? எப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? சபிக்கப்பட்ட ஜனங்கள், புரியுதா? அருவருக்கப்பட்ட ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்குரிய ஜனங்கள். ஆனால் ஆபிரகாம் வந்த போது, ஆபிரகாம் தேசத்தில் கால் வைத்த போது, இப்ப தேசம் எப்படிப்பட்டதாயிருச்சு? சுயாதீனம் உள்ள தேசமா மாறிடுச்சு, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமா மாறிடுச்சு. இதன் நிமித்தமா தேசம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக கானான் தேசத்தை, இல்லைனால் எருசலேமை கர்த்தர் யார் மூலமாக ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதித்தார். யார் மூலமாக சாபம் வந்துச்சு கானானுக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள? யார் மூலமா சாபம் வந்துச்சு? காமின் மூலமாக. காமின் மூலமாக கானான் என்ன செய்யப்பட்டான்? சபிக்கப்பட்டான். அவன் மூலமாக உண்டான அந்த தேசம் என்ன எப்படிப்பட்டதாக இருந்தது? சபிக்கப்பட்டதாக இருந்தது. அவன் சபிக்கப்பட்டது நிமித்தமாக நம்ம வாசித்தோம் இல்ல, சில குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சபிக்கப்பட்ட கூட்டமாவே இருந்தாங்க. இப்போ ஒரு சுயாதீனம் உள்ளவன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவன் என்ன செய்கிறான்? அந்த தேசத்துக்குள்ள வர்றான். பிரைஸ் தி லார்ட். வந்தபோது இப்ப கானான் எப்படி ஆயிருச்சு? ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறிடுச்சு. அல்லேலூயா. புரியுதா? இது யார் செய்தா? கர்த்தர் தான் செய்தா. புரியுதா? என்ன செஞ்சாராம்? நான் உன் அருகிலே வந்தபோது நீ மிதிப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த, பிரைஸ் தி லார்ட், என் வார்த்தையை கொடுத்து நீ பிழைத்துக் கொள் என்று சொன்னேன், நீ பிழைத்துக் கொண்டாய். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இந்த அடிமைத்தனத்தில் இந்த இருந்த தேசத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். எப்படி ஆபிரகாம் இந்த தேசத்தை ஆசீர்வாதம் உள்ளதா மாற்றினான் தெரியுமா? எப்படி இந்த தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்கப்பட்டது தெரியுமா? அதுதான் ஈசாக்கை அவன் செலுத்தின பலி. அவன் தன்னுடைய குமாரனை பலியாக செலுத்தின போது எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொன்னா முந்தின அதிகாரத்தில் சில காரியங்கள் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, முதலாவதாக ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அனுப்பினார், ஆபிரகாமை விட்டு பிரித்தார். புரியுதா? அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, அபிமெலேக்கு ஆபிரகாமோடு வந்து உடன்படிக்கை பண்ணி பேர்சபாவிலே அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாமுக்கு பேர்சபா சுதந்திரமான ஆசீர்வாதமாக மாறினது. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? சோதிக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படணும்? சுதந்திரமாகணும், நிறைவேறணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் தந்திருப்பார், அப்படிதானே? கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கிடைச்சி? எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்சி, அப்படிதானே? கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிங்க. கையை பிடிச்சிட்டீங்களா? டெஸ்ட் வரும்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வராது, உடனே வாக்குத்தத்தம் வராது. என்ன வரும்? டெஸ்ட் வரும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? வாக்குத்தத்தம் வரும், ரிசல்ட் வரும். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்சா, ஆமா எனக்கு கிடைச்சதுங்க, நல்ல சந்தோஷம். டெஸ்ட் வரும். அது எப்படி? நமக்கு டெஸ்ட் இல்லாம ஏதாவது வருமா? அது குறுக்கு வழி. அது கள்ளனும் கொள்ளைக்காரனும் கொண்டு வருகிற வழி. புரியுதா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, வேறு வழியாய் வருகிற மெய்ப்பர்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? கள்ளர்களும் கொள்ளைக்காரர். அந்த வழி அல்ல, ஆண்டவருடைய வழி. வாக்குத்தத்தமும் நேர்மையான வழிதான். ஆனா எப்படி கிடைக்கும்? டெஸ்டோட. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது இப்ப நிறைவேறணும். நிறைவேறும் போது, நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சோதித்தார்.
சோதிக்கப்படும் போது நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. எத்தனை பேர் சோதனைகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதனை எதற்குன்னு சொன்னா உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக. நிறைவேறக்கூடிய காலம் தூரத்தில் அல்ல, சீக்கிரமாக உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஏன் என்று சொன்னால் சோதனை முடியும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்ப டெஸ்ட் இல்லாம வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. ஒரு டெஸ்டுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா பயந்துராதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த டெஸ்ட் கூட நீங்க மாத்திரமல்ல, உங்க கூட யார் வர்றா? கர்த்தர் வர்றார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தன் குமாரனை அழைத்து கொண்டு போன போது எல்லாருடைய பார்வைக்கு ஆபிரகாமும் குமாரனும் 3 வேலைக்காரர்களும், ஆனால் யாரும் பார்க்காத ஒருவர் கூட போயிட்டு இருந்தது. ஹல்லேலூயா. அது யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது. ஈசாக்கு கூட தெரியலையே, அவன் பிள்ளையா இருந்தான் இல்லையா? ஈசாக்கு கூட தெரியல, ஆனால் ஆபிரகாமுக்கு தெரிந்தது. இப்போ குமாரன் கேட்கிறான், விறகு இருக்கு, எல்லாமே இருக்கு, தீவட்டி இருக்கு, ஆடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் சொன்னான், என் கூட தேவன் வருகிறார், இந்த தேவன் அவர் பார்த்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இந்த விசுவாசம் ஆபிரகாம் இருந்தது. குமாரன் சொன்னா, தேவன் பார்த்துக்கோ, நீ என்ன கவலைப்படுற? ஹல்லேலூயா. உங்களால் உங்க பிள்ளையை பார்த்து சொல்ல முடியுமா? உங்க கூட இருக்கவங்களை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? எப்ப சொல்லுவீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தெரிந்ததை போல உங்களுக்கு தெரிஞ்சா. என் கூட என் கர்த்தர் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமானால், தெரியாதவனை பார்த்து நீ சொல்லுவ, அது நீ பார்த்துக்க வேண்டாம், என் கூட வருகிற என் தேவன் பார்த்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. அதை சொன்ன மாத்திரத்துல ஈசாக்கு வாய் மூடிட்டான். ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்களுக்கு என்ன கவலை உங்களை ஆட்கொண்டு இருக்குதோ, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். அது தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீ கவலைப்படாத, தேவன் பார்த்து கொள்வார் அதை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் உண்டா? பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, தேவன் பார்த்து கொள்ளுவார். புரியுதா? ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். எதை குறிச்சும் கலங்காதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். இதை சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் 2 பேரும் மலையிலே கூடி வந்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சொல்லி அனுப்பினாரு? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பிரைஸ் தி லார்ட். இது சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் எல்லாவற்றையும் எடுத்து ஆயத்தப்படுத்தி கிளம்பினான். போகிற வழியில ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கிற போது ஆபிரகாம் சொல்லுவாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். தமக்கு தகன பலியாக ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்ளுவார்னு சொன்னார். ஹல்லேலூயா. யார் இதை சொல்ல முடியும்? யாருங்க சொல்லிட முடியும்? பிரைஸ் தி லார்ட். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எவ்வளவு அழகா பாடுறீங்க. எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? என்ன பண்றேன்னே தெரியலங்க, உங்களால் சொல்ல முடிஞ்சதா? என்ன பண்றேனே தெரியலங்க, உங்களால் சொல்ல முடியுமா தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி? உங்களால் சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும் என்று சொன்னால், தேவன் என்னோடு கூட வருகிறார் என்று, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ
விசுவாசித்தாயானால், நீ அறிந்திருக்கிறாயானால், நீ காண்கிற தேவனை காண்கிறாயானால், நம்மளால சொல்ல முடியுங்க, யோசிக்காம சொல்ல முடியும். ஆபிரகாம் கேட்ட மாத்திரத்தில் சொன்னான், தேவன் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு போங்க, தேவன் பார்த்துக் கொள்ளுவார். காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தோடு போ, தேவன் பார்த்துக் கொள்ளுவார். அதை நீ ஆராதிக்கிற தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். இப்ப 2 பேருமாக மலைக்கு மேல போறாங்க. பலிக்கானதெல்லாம் ஆயத்தமாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் பார்த்துக் கொள்ளுவாருன்னு சொல்லிட்டார்ல, குமாரன் என்ன செய்யல, வாயே திறக்கல. அப்பா என்ன பண்றாரு, காலை கட்டுறாரு, வரகெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. அல்லேலூயா. கையை கட்டுறாரு. ஆனாலும் குமாரன் என்ன செய்யல, வாய் திறக்கல. தேவன் பார்த்து கொள்வாருன்னா வாய் திறக்கப்படாது. உனக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தை அவனுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பும். அல்லேலூயா. குமாரனுக்கும் சந்தேகமே இல்லை. என் தகப்பன் சொன்னாரு தேவன் பார்த்து கொள்ளுவாருன்னு சொல்லி. தகப்பனை பார்த்து, ஏன் தகப்பனே இப்படி செய்றீங்கன்னு கேட்கல. அவனுடைய விசுவாசம். என்ன விசுவாசம் உங்களுக்குள்ள? எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறீங்க? என்ன கலக்கம் உங்களுக்குள்ள? தேவன் பார்த்து கொள்ளுவார்னு சொன்னா அது அப்படிதான் நடக்கும். அது அப்படிதான் நடக்கும், மாறி நடக்காதது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஒன்றுமில்லாததில் உருவாக்கின தேவனானால் இந்த குமாரனையும் மரணத்திலிருந்து திருப்பி கொண்டு வர வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் பார்த்துக் கொள்வார் என்று குமாரனிடத்தில் சொன்னான். குமாரனும் விசுவாசித்தான். கேள்வியை கேட்கல, கத்தி ஓங்குற வரைக்கும் கேள்வி கேட்கல. கத்தி ஓங்கின பிற்பாடு கேள்வி கேட்கல. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஏன் என்று சொன்னால் ஆபிரகாமின் தகப்பன் என் தகப்பனுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரின் தகப்பனோடு இருப்பது உண்மையானால் என்னையும் இந்த மரணத்திலும் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. வாயை திறக்கல. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் எடுத்து ஓங்குறான், குமாரன் வாயை திறக்கல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, தேவன் தமக்கான தகன பலியை பார்த்து. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? நீங்க சொல்லுகிற விசுவாசம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். உங்க வாயின் வார்த்தை எப்படிப்பட்டது? ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படிதான் அது நடக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம், நான் அறிந்திருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் வழிபட்டு வணங்குகிற தேவன் என் கூட இருக்கிறார், உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவன் கூட இருப்பார், அதை பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது தேவ சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள்? நீங்கள் எல்லாரும் சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள். உங்களுக்கானதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. புரியுதா? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர்.
யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இன்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருந்த போது, 4 வருடம் அழுது கொண்டிருந்த போது, 4 வருடத்துக்கு பிற்பாடு என் மனைவி கர்ப்பம் தரித்தார்கள். 52வது நாள் அந்த கர்ப்பம் அழிந்து போனது. என் வாழ்க்கையில் அப்படி நான் அழுததே கிடையாது. அன்று ஒரு அழுகை அழுதேன் என் தனிமையிலே. என் வாழ்க்கையில் நான் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன். என் தாயின் தகப்பன் என்னை செல்லமாக நல்லா வளர்த்தான். ஆனால் ஒரு நாள் அழுதேன் ஆண்டோடைய சமூகத்திலே. 4 வருடத்துக்கு பிற்பாடு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு குழந்தை 52ஆம் நாள் வந்தபோது கலைந்து போனது. 2 மணி நேரம் நான் அழ மட்டும்தான் செய்தேன். அப்போ ஒரு வார்த்தை வந்தது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு வார்த்தை. இன்று வரையிலும் அந்த வார்த்தை நான் பிடித்து கொண்டு, இன்று வரையிலும் அந்த வார்த்தை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கி எடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய பார்வையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வந்து உங்களுக்காக உருவாக்குவார். இதுதான் ஆபிரகாமுக்கு நடந்தது. ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போய், கர்ப்பம் செத்து போய், ஒன்றுமில்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஒன்று சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிரைஸ் தி லார்ட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா நீ எனக்கு முன்பாக நடக்கணும், உத்தமனா நட. பிரைஸ் தி லார்ட். சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன் எனக்கு முன்பாக நட, ஆனா உத்தமமா நடக்கணும். ஏன்னு சொன்னால் மனுஷன் முன்பாக அல்ல நீ நடக்கிறது, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டிருக்கிற நீ. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முன்பாக நடக்கிற நீ உத்தமனா நட. உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருங்க இது. பிரைஸ் தி லார்ட். அதாவது நல்ல அழகா இருக்கு அந்த வசனம். 17ஆம் அதிகாரம் எடுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீ எனக்கு முன்பாக, ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு, வாக் பிஃபோர் தானே. பிரைஸ் தி லார்ட். அப்போ
walk before me அப்படினா பின்னாடி யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் பின்னாடி யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அப்ப நீ நடக்கிறதுனா யாருக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற? கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற. எப்படி நடக்கணும்? உத்தமனா நட. ஏன்னு சொன்னால் உன் பின்னாடி வர்றது யாரு? கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியும், என்னோடு கூட வருகிற கர்த்தரோடு உண்டு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன விசுவாசங்க? உங்களுக்கு உங்க கூட கர்த்தர் வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்த ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு முன்னமாக நடக்கணும், உத்தமமா நடக்கணும், உன்னை தொடர்ந்து கொண்டு வருகிறது நான். ஹல்லேலூயா. சும்மா அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்கு அல்ல நம்ம உங்களை ஆண்டவர் அழைத்தது. அடிமைத்தனத்திற்கு கற்று அழைக்கவில்லை, சுயாதீனத்திற்கு அழைத்திருக்கிறார். நீ சுதந்திரவாளி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் சொன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக தான் நடக்கணும், உத்தமமா நடக்கணும். பின்னாடி வந்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட வந்துட்டா போதுங்க. சூழ்நிலைக்கு ஏத்தது போல கர்த்தர் மாறி நடக்கிறார். பின்னாடி வர வேண்டிய நேரத்தில் பின்னாடி வர்றார், கூடவே நடக்க வேண்டிய இடத்துல கூட வர்றார், முன்னாடி போக வேண்டிய இடத்துல முன்னாடி போறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா. ஓ இயேசையா, நன்றா நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நம்மை காண்பவரே, தினம் காப்பவரே. புரியுதா? ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவன். ஏன் சூழ்ந்திருக்கணும் நம்மை? நீ அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் சுயாதீனருடைய பிள்ளைகள், சுயாதீனம் ஆளவளின் பிள்ளைகள். உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னா கர்த்தர் வருவான். மனுஷன் வர்றானோ இல்லையோ, கர்த்தர் வருவான். புரியுதா? கர்த்தர் வருவான். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றுன்னா கர்த்தர் வருவான். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிரைஸ் தி லார்ட். நீ அப்படி நடக்க பழகிட்டேன்னு சொன்னா, உன்னை சூழ்ந்து இருக்கிற ஒரு தேவன், உன் கூடவே வருகிற தேவன், உனக்கு வழி தெரியாமல் நிற்கிற போது உனக்கு முன்பாக போகிற ஒரு தேவன். புரியுதா? உன் கூடவே உண்டு. ஆமென்.
கவலைப்படாதீங்க. Praise the Lord. இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியை அவன் பெற்றெடுப்பதற்கு சோதிக்கப்பட்டான். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கும் சோதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததி தாமதிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்னது? பக்தியுள்ள சந்ததிகளை நீங்கள், இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் பக்தி உள்ள சந்ததிகளை கர்த்தர் தந்திருக்கிறார், தருவார். தராதவர்களுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பக்தி உள்ள சந்ததியை தருவார். தராதவங்களுக்கு தருவார், வேணும்னாலும் தருவார். Praise the Lord. புரியுதா? இப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியை அவன் சுதந்தரிப்பதற்கும் சோதிக்கப்பட்டான். புரியுதா? புரியுதா? வாக்குத்தத்தத்தின் சந்ததியை சுதந்தரிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏன்னு சொன்னா அந்த சந்ததியின் மேல் என்ன இருக்கு? அவன் சுயாதீனம் உள்ளவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் வாக்குத்தத்தத்துக்குரியவன். அப்ப என்ன செய்யப்படணும்? அது சுயாதீனத்திற்கென்று சுயாதீனம் உடையவளாக பிறக்கிறதுனால அது என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். புரியுதா? ஆனா அது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். புரியுதா? அதிலிருந்து ஒரு கிளை தோன்றி செழிக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். அநேக பறவைகள் வந்து கூடு கட்டும், அநேக பறவைகள் அதில் வந்து பாடும், அநேகர் அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் அந்த பிள்ளை நிமித்தமாக மகிழ்வார்கள். எப்படிப்பட்ட பிள்ளை உங்களுக்கு வேணும்? எப்படிப்பட்ட குழந்தை நமக்கு வேணும்? அடிமைத்தனத்துக்குரிய பிள்ளையா, சுயாதீனத்திற்குரிய பிள்ளையா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், இன்னொருவன், அந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை போடுங்க அந்த வசனத்தை. But the son of the slave according to the flesh, according to the flesh, while the son of the free woman was born through promise. Hallelujah. புரியுதா? According to the flesh, through the promise. Hallelujah. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பிறந்தான். அதாவது அவன் பிறக்கும் போதே அந்த வாக்குத்தத்தத்தோட தான் வர்றான். அவன் சுயாதீனம் உள்ளவனாக தான் வர்றான். அந்த ஆசீர்வாதத்தோட தான் வர்றான். புரியுதா? அப்ப நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோட தான் வருவாங்க. வந்து ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, எனக்கு பிறக்கும் போதே ஆசீர்வாதத்தோட தான் பிறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வாய்க்க பண்ணுவாராக. நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகளை பூமி கொண்டு வரக்கூடாது. நம்ம எல்லாரும் சுயாதீனம் உள்ளவளை பிள்ளைகளை கொண்டு வரணும். அதற்காகவே கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை அழைக்கிறார். நீ சுயாதீனம் உள்ளவள், நீ சுயாதீனம் உள்ளவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் பூமியில கொண்டு வரணும். இந்த பூமியில நீ சுயாதீனம் உள்ளவனானால், நீ சுயாதீனம் உள்ளவனானால் உன்னுடைய சந்ததியும் கர்த்தர் கொடுக்கிற உன்னுடைய சந்ததியும் சுயாதீனத்துக்குரியவனாக அல்ல, சுயாதீனம் உள்ளவனாகவே பிறப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க விசுவாசமா கேத்துக்கு சொல்லுங்க, நடக்கட்டும் அப்படி ஆண்டவர் நாமத்துல. அப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும். ஆமென். இப்ப ஆண்டவர் பாப்பார். இந்த சபையில 50 குடும்பம் இருக்கு. 50க்கு 2 எத்தனை? 100 பிள்ளை. 100 பிள்ளை எப்படி வந்திருக்கு? அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வாதத்தை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்று வந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. என் பிள்ளை பிறந்து ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல, என் பிள்ளை பிறக்கும் போதே என் பிள்ளை பிறக்கும் போதே, இந்த குழந்தை பூமியில வரும்போதே, இந்த பிள்ளை பூமியில வரும்போதே ஆசீர்வாதத்தோட தான் வருவான். ஏன்னு சொன்னால் through the promise. பெற்றுக்கொண்டது எப்படி? பிராமிஸ் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். கையை பிடிச்சுங்க, விசுவாசம் உங்களுக்கு நடக்கும்.
ஹல்லேலூயா. உண்மையில் நடக்குங்க. இப்ப நம்ம 100 கொண்டு வந்திருக்கிறோம். இதே போல பட்டணத்துக்கு 100 வந்தா, பட்டணத்துக்கு 100 வந்துட்டா, ஹல்லேலூயா, எப்படி பட்டணம் ஆசீர்வதிக்கப்படாமல் போகும்? ஆனா ஆவிக்குரியவங்களுக்கு இந்த அறிவில்லை, சபைக்கு இந்த அறிவில்லை. நான் யார் என்பது, நான் யாருக்குரிய பிள்ளை, எப்படிப்பட்ட பிள்ளை என்கிற அறிவு நமக்கு இல்லாததுனால தான் அவன் அடிமையானவனை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். அடிமையானவனோடு நம்ம கம்பேர் பண்ணிட்டு திரிகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கம்பேரிசன் எங்க இருக்கு? அடிமையானவனிடத்தில். அடிமையானவனும் சுதந்திரவாளின்னு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு கேவலம் அது! நம்ம யாரை கேவலப்படுத்துறோம்? என்னை சுயாதீனம் உள்ளவன் ஆக்கின என் தேவனை நான் அவருடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதா? இப்ப ஆபிரகாம் அந்த மோரியா தேசத்தில் போய் அந்த மலையில், அவர் ஆண்டவர் குறித்த ஒரு மலையில பலிக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய குமாரனை என்ன செய்கிறார்? அந்த விறகு கட்டைகளின் மேல படுக்க வைக்கிறாரு. கத்தி எடுத்து ஓங்குறார். ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கூப்பிட்டார். புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. கூட தான் ஆண்டவர் போனாரு, அப்ப கூப்பிடல. எப்ப கூப்பிட்டாருன்னா, எப்ப தேவைப்பட்டதோ அப்ப கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கூட தான் இருப்பாரு, சில நேரத்தில் அமைதியா இருப்பார். நம்ம என்ன செய்கிறோம் என்பதை அவர் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்லுவது போல, எக்ஸாம் ஹாலில் மாஸ்டர் சைலண்டா இருப்பார். ஹல்லேலூயா. எக்ஸாம் ஹாலில் மாஸ்டர் சைலண்டா இருப்பார். நீ என்ன விசுவாசத்தில் போயிட்டு இருக்கேங்கிறத பார்ப்பார். புரியுதா? ஒரு நேரம் வரும்போது, ஆபிரகாமே, அந்த வார்த்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போதே ஆண்டவருக்கு எவ்வளவு பெருமை இருந்திருக்கும். எப்ப அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் பையன்பா அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. நம்ம பிள்ளை நல்லா அப்படி வரும்போது, இப்ப ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். அப்படிதானே? உங்கள் நிமித்தம் ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிறாரா? சுயாதீனம் உள்ளவன் கர்த்தரை மகிழ்விப்பான். சுயாதீனம் உள்ளவன் மூலமாக கர்த்தர் பெருமைப்படுவார். சுயாதீனம் உள்ளவள் மூலமாக கர்த்தர் மகிழ்வான். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப ஆபிரகாமேன்னு அழைக்கும் போது எவ்வளவு சந்தோஷத்தோடு அழைச்சிருப்பார் ஆண்டவர். டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான். ஒரு பிள்ளை 12th பாஸ் ஆகுது அப்படின்னால யார் ரொம்ப மகிழ்றா தெரியுமா? பெத்தவங்க தான் அதிகமா மகிழ்றாங்க. என் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு. என் பிள்ளை பாஸ் ஆனது மாத்திரம் இல்ல, 200க்கு 200 வாங்கியிருக்கு. இதுல ஒரு பெருமை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான தகப்பனுக்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்கும்போது, ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். ஆபிரகாம் டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டாரு? பாஸ் பண்ணிட்டார். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். பரலோகத்தில் ஒரு பெரிய ஆராதனை நடந்திருக்கும். இது கற்பனை, சரிங்களா? கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லிப்பாரு, ஏய் ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் பரிசுத்த ஆவியார், ஏய் ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். உடனே ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏராளமான தூதர்களை கூப்பிட்டு, ஏய் ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். ஒரே ஆராதனை அங்க. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். ஆபிரகாம் பாஸ் ஆனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, எருசலேம் என்கிற அந்த சுயாதீனம் உள்ளவளுக்கு வாக்குத்தத்தம் உடன்படிக்கையா கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு வாசிச்சிருவோமா? இதைத்தான் பவுல் அங்க சொல்றார்.
உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுமார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது எப்ப வந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? ஆபிரகாம் பாஸ் ஆன போது, ஆபிரகாம் எக்ஸாம்ல பாஸ் ஆன போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்றாரு, அவன் பாஸ் ஆனதுக்கு ஒரு ரிசல்ட்டை போய் சொல்லு, அவனுக்கு என்ன நன்மைன்னு சொல்லு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அங்க சுதந்திரமாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்தது? பிறப்பிடம் என்னவென்றால், உன் தகப்பன் எமோரியன், தாய் ஏத்தித்தி. ஆபிரகாம் உள்ள வந்தான், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து வந்தான். இந்த இடத்தை என்ன செஞ்சாகணும்? இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டாகணும், நிறைவேற்ற வேண்டும். தன் குமாரனை இந்த இடத்துல பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்துக்கு சுதந்திரமாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் எந்த அளவுக்கு சுதந்திரமா மாறிச்சு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் சந்ததி, நான் சுருக்கி அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து ஒரு ராஜா வர்றார். பிரைஸ் தி லார்ட். எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிற, ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் என்கிற ஒரு தாவீது என்ன வர்றார்? ராஜாவா வர்றார். ராஜாவா வந்தபோது கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்து 40 ஆண்டுகளாக ராஜாவாக அரசாண்டு, இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ஒரு ராஜா அரசாண்டதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக் கொண்டவனாக, தாவீதுக்கென்று ஒரு சிங்காசனத்தையும், தாவீதுக்கென்று ஒரு விளக்கையும், தாவீதுக்கென்று நிலையான வீட்டையும் கட்டுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவன் இப்போ ஒரு தீர்மானம் பண்றான், எல்லா நன்மையும் எனக்கு இருக்கு, இப்பொழுது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமே. ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமே என்று தீர்மானம் பண்ணின போது, ஆலயம் கட்டுறதுக்கு இடத்தை தேடுனா, இடம் யாருக்கு அண்டர்ல இருக்குதுன்னா, ஏற்கனவே விடுவிக்கப்பட்டாங்க பாருங்க எபூசியர்கள், அந்த எபூசியர்களுடைய கையில் இருக்குது. இப்போ மீண்டும் எருசலேம் அடிமைப்பட்டு போனாள். யாரிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலோ அவரிடத்திலே, அந்த எபூசியரிடத்திலே அடிமைப்பட்டு போனாள். இப்போ எபூசியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிங்க 2 சாமுவேல் வாசிங்க 5ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. தேசத்தின் மேல் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இப்ப யாருடைய அண்டர்ல இருக்குது? எபூசியர். நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்த போது யாருடைய அண்டர்ல இருந்தது? எபூசியர் அண்டர்ல இருந்தது. ஆண்டவர் அதை என்ன செஞ்சார்? விடுவித்து சுயாதீனமுள்ளவளாக்கி யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததிகளுக்கு கொடுத்தார். இப்ப திரும்ப யார் கையில போயிருச்சு? அதான் இயேசு சொன்னார், எத்தனையோ தடவை உனக்கு நான் பின்னாடி வர்றேன், உன்னை விடுவிக்கிறதுக்கு, உனக்கோ மனதில்லாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப எபூசியர் எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ அதே எபூசியர் இடத்துல அடிமைப்பட்டு இருக்குது. எபூசியன் சொல்றான், இனி எதுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், அது அவனுடைய எண்ணம். அப்புறம் எப்படி சொன்னா அப்படின்னா, எங்க இந்த தேசத்தில் இருக்கிற குருடனும் ஜப்பானியுமே உன்னை மேற்கொண்டுருவான்ட்டார். எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிருக்கான் பாருங்க. அதாவது உன்னை மேற்கொள்வதற்கு யுத்த வீரர்கள் அவசியம் இல்லையா, யாரு போதும்? குருடரும் சப்பானிகளும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். தாவீது என்ன பண்ணாரு? ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். இப்ப அந்த எருசலேம் என்ன செஞ்சிருக்காரு? பிடித்தார். அது தாவீதினுடைய நகரம் ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். திரும்ப என்ன பண்ணியாச்சு? இந்த எபூசின் அடிமைத்தனத்தில் இருந்த எருசலேமை தாவீது பிடித்தது நிமித்தமாக இது இப்ப தாவீதின் நகரம் ஆயிற்று. இப்ப வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்ன பண்ணியாச்சு?
சுதந்திரவாளி ஆயிட்டான்ல, உள்ள வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்ப தாவீது ஒரு தீர்மானம் பண்றாரு, ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. ஆலயம் கட்டணும்னு தீர்மானம் இப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ கட்ட மாட்ட, உன் கர்ப்ப பிறப்பாகிய குமாரனே கட்டுவான் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்துல எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி விட்டு ஆலயத்தினுடைய பிளானையும் கொடுத்து குமாரனுக்குரிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பிதாக்களோடு அவன் நித்திரை ஆயிட்டான். அல்லேலூயா. இப்போ சாலோமன் என்ன பண்ண போறாரு, ராஜாவாகிறாரு. வாசிங்க 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம். தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். யாரிடத்து வாங்குறாரு? எபூசியனாகிய எபூசியனிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டது? எருசலேம் மீட்கப்பட்டது. அல்லேலூயா. அடிமைப்பட்டு கிடந்த எருசலேமை தாவீது மீட்டு கொண்டான். எதுக்காக மீட்டு கொண்டான்? தன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ சுயாதீனம் உள்ளவன் அடிமைப்பட்டு கிடக்கிறத என்ன செய்வான்? மீட்டு சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதற்கு கர்த்தர் அவனுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆலயம் கட்டுவதற்கென்று அவன் அந்த இடத்தை எடுத்து தன் குமாரனுக்கு சொல்லிட்டு போனா, இதுல நீ என்ன பண்ண, ஆலயத்தை கட்டு. இனி இந்த ஆலயம் கட்டின இடம் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? நம்ம இங்க வாசிக்கிறோம், தாவீதுக்கு குறித்த இடம் அப்படின்னு வாசிக்கிறோம். உண்மையிலேயே தாவீதுக்காக குறிக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இடம். ஆபிரகாம் பலி செலுத்தின இடம். பிரைஸ் தி லார்ட். தலைமுறை தலைமுறை தாண்டி வந்தாலும், காலங்கள் தாண்டி போனாலும் சுயாதீனம் உள்ளவன் தான். வாக்குத்தத்தம் தான். ஆசீர்வாதம் தான். அது உன் தலையை விட்டு நீங்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் நீங்கள் சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஆசீர்வாதம் தலையை விட்டு நீங்காது. அல்லேலூயா. வருஷங்கள் மாறிச்சு, மனுஷங்க மாறினாங்க, ராஜாக்கள் மாறினாங்க. ஆனால் ஆபிரகாம் பலி செலுத்தின அந்த இடம் இன்று வரையிலும் ஆலயமாக இன்னைக்கு இல்லை. என்ன நான் இதை படிச்சு தியானிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த எருசலேம் மைண்ட்ல கொண்டு வந்தார். இப்போ கவனிச்சு பாருங்க, இஸ்மவேல் இடத்துல அடிமைப்பட்டு தான் இருக்கிறான். அப்படிதானே? தெரியுமா உங்களுக்கு? இப்ப யுத்தம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அதை எடுக்கிறதுக்கு தான், அதை மீட்கிறதுக்கு தான். மீட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த எருசலேம் இருந்த இடத்துல இப்ப யாரு கொண்டு கட்டி வச்சிருக்கிறா? பிரைஸ் தி லார்ட். ஆகார் என்பவளின் அந்த அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கிறாள் எருசலேம். இப்பவும் தாவீது மீட்டாரு, எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினாரு. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் எருசலேம் என்ன பண்ணிருச்சு? அடிமைத்தனத்துக்கு போச்சு. இயேசு வர்றாரு, கூப்பிடுறாரு, எருசலேமே எருசலேமே நான் வந்திருக்கிறேன், என் பேச்ச கேளு. இப்பவாது நீ பேச்ச கேளு. எனக்கு முன்னாடி எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், எத்தனையோ பேர் வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க. நீ எல்லாரையும் கொலை செஞ்ச, காது கேளாத போல இருந்த, நீ அடிமைத்தனத்தின் பிள்ளையாவே இருப்பேன்னு சொன்ன. இப்பவாது கேளுன்னு சொன்னாரு. அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன லிஸ்ட்? செய்தியை முடிக்கிறேன், நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப உங்களை எது டாமினேட் பண்ணி வச்சிருக்கு? ஆகார் என்பவள் டாமினேட் பண்ணி வச்சிருக்கிறாளா, இல்லை சுயாதீனம் உள்ள எருசலேம் உங்களை டாமினேட் பண்ணி வச்சிருக்குதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, உலகம் உங்களை ஆட்கொள்ளுதா, இல்லை நீங்க உலகத்தை ஆட்கொள்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள், சுயாதீனமுள்ள பிள்ளைகள் அடிமைகள் அல்ல. நாம் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல. நான் எதற்குமே அடிமைப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன சின்ன உலக பிரகாரமான பாவங்கள்,
சின்ன சின்ன அழிந்து போகிற உலக பிரகாரமான ரிலேஷன்ஷிப், ஜீவனே இல்லாத தெய்வங்கள் என்று சொல்லி அங்கங்கே நிறுத்தி வைத்திருக்கிற விக்கிரகங்கள், இவைகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. நான் அடிமை ஆனவனின் பிள்ளை அல்ல, நான் அடிமை ஆனவளின் பிள்ளை அல்ல, நான் சுயாதீனத்திற்கு என்று அழைக்கப்பட்டு சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளை. அல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க இப்போ என்ன நிலைமையில இருக்கீங்க? நீங்க சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா, இல்ல அடிமையானவளின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அப்படி அடிமையானவளின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்று ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை சுயாதீனத்திற்கு அழைக்கிறார். ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்துருங்க. உங்களுக்கு சுயாதீனமான நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை தந்தாரோ இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுயாதீனத்திற்கு என்று நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக வந்துருங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம வாசித்தோம். ஆபிரகாம் எப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவன்? விக்கிரக ஆராதனை பழக்கம் உள்ளவன், விக்கிரக ஆராதனையில் உள்ள மனுஷன். ஆனால் அவனை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. சுயாதீனமான நன்மையை தந்தார் கர்த்தர். இந்த வார்த்தைகளோடு இந்த முடிக்கிறேன். ஆமென். நீங்க எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க? சுயாதீனத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க நீங்க எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்க உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு? எதா வேணா இருக்கட்டும். இந்த உலகத்தின் பாவம், உலகத்தின் விக்கிரக ஆராதனைகள், உலகத்தில் உள்ள காணப்படுகிற ரிலேஷன்ஷிப், சில ரிலேஷன்ஷிப் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சில தகாத உறவுகள் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். வேண்டாத பழக்க வழக்கங்கள், சில நண்பர்கள் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க எந்த இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ வெளியே வந்துருங்கிற கர்த்தர். இன்று கர்த்தர் சொல்லுகிற காரியம், வெளியே வந்துருங்க. எதற்காக என்று சொன்னால் சுயாதீனத்திற்கென்று. நீ நன்மை அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆனால் நீ அடிமைப்பட்டு தான் இருப்பேன் என்று சொன்னால், இன்று கர்த்தர் சொல்கிறார், ரெண்டு, அடிமைத்தனமா சுயாதீனமா? அழைப்பு சுயாதீனத்திற்கென்று. நீங்க என்ன எதை விரும்புகிறீர்களோ, எருசலேமை போல உங்களுக்கு மனம் இல்லை என்றால் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கணக்கு கொடுக்க வேண்டியது நீங்க. உங்களுக்கு கர்த்தர் சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.